வணக்கம். ஒரு நாள் சாதாரண நாளாக தான் தொடங்கும். நீ ரெடி ஆகிட்டுருக்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற. அது உன் வாழ்க்கையில் ஒரு ஸ்மால் மெமரியாகத்தான் இருக்கும்னு நீ நினச்சேனா? இல்லை. ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாய், ஒரு பார்வை, ஒரு சின்ன டச், அந்த ஃபியூ செகண்டில் உன் மனசுக்குள்ளே ஏதோ மாற்றத்தை உருவாக்குது. நீயே புரியாமல் ஏன் என் இதயம் வேகமாக துடிக்குதுன்னு நினைக்கிற? ஏன் அந்த ஒரு மனிதரை மட்டும் பார்க்கணுன்னு நினைக்கிற? அந்த நாளுக்கு முன்னாடி அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். ஆனால் அந்த நாளுக்கு அப்புறம் அவன்தான் உன் உலகமே. ஒரு நொடி, ஒரு ஃபீல், ஒரு லவ் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும்னு நினச்ச அந்த தருணம் உன்னோட லைஃப்பில் நடந்திருக்கா? என் லைஃப்பில் நடந்துச்சு. வாங்க, அப்படி ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஒரு நொடியில் வாழ்க்கை மாறும்னா நீங்கள் நம்புவீங்களா? காலேஜ் லைஃப்னால் அப்படித்தான். நினைவுகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சில நிமிடங்கள் ஒரு வாழ்க்கையே மாறிடும். நான் செகண்ட் இயர், அவன் தேர்ட் இயர். அன்னைக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன். எனக்கு வரவே மனசு இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோராக இழுத்துட்டு கொண்டு போனாங்க. அந்த நாள் நான் வேறு மாதிரி இருந்தேன். எல்லோ கலர்ஸ் ஹாஃப் சாரி, தலை நிறையா மல்லிகைப்பூ, சின்ன சின்ன ஆசையோடு ரெடி ஆனேன். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு அப்போதைக்கு தெரியல. நான் உள்ளே போனதும் அவனை பார்த்தேன். ஒரு நிமிஷம் உலகமே வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. அவன் கண்ணில் ஏதோ ஒரு அதிசயம். என்னை பயங்கரமாக ரசிச்சிட்டு இருந்தான். ஹாய்னு அவன் சொன்னான். அந்த ஒரு சாதாரண ஹாய் இல்லை, அது ஒரு வேறு மாதிரி ஃபீல் தந்துச்சு. அவன் குரலில் ஏதோ ஈர்ப்பு விசை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவனோட முழு பாசத்தையும் அந்த ஹாயே சொல்லுச்சு. நாங்கள் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் அந்த நாள், அந்த பார்வை, அந்த சிரிப்பு எல்லாம் புதுசாக இருந்துச்சு. நான் கிளாஸுக்கு திரும்பி போனேன். மனசு ஏதோ குழப்பம். ஜன்னல் பக்கத்தில் நின்று வெளியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரம் திடீர்னு ஒரு கை என் கையை பிடிச்சிச்சு. நான் திரும்பி பார்த்தேன். அதுதான் அவன் கண்களில் ஏதோ சொல்ல முடியாத உணர்ச்சி இருந்துச்சு. சொல்லாமலே நிறையா சொல்லும் பார்வையாக அது இருந்துச்சு. நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு மெதுவாக சொன்னான். என்ன அப்படின்னு நான் கேட்டேன். என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு டச், அந்த ஒரு நிமிஷம், அந்த நேரத்தில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே இது ஒரு காதல்னு. நான் என் கையை விடாமல் பிடிச்சிருந்தேன். அவன் மெதுவாக சிரித்தான். நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் தைரியம் வந்துச்சுன்னு சொன்னான். எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. ஆனால் அது சந்தோஷத்தில். அந்த நாள், அந்த ஹாய், ஒரு டச், ஒரு பார்வை என் வாழ்க்கையே மாற்றிருச்சு. ஆனால் எல்லா காதலும் ஹாப்பி என்டிங்கில் இருக்காது. காலம் போயிடுச்சு. சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், நாங்கள் பிரிஞ்சோம். ஆனால் இன்னும் மல்லிகைப்பூ வைக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். ஜன்னல் பக்கத்தில் நின்னாவே அவன் கை என்னை வருடுற மாதிரிக்கே இருக்கும். சில காதல்கள் கிடைக்காமலே அழகாக இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காதல் தருணம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரிக்கு ஏதாவது எமோஷ்னல் நடந்திருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.